வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காம்படிட்டிவ் எக்ஸாம் டாப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்போட சில முக்கிய கூறுகள். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், போன வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து அந்த ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்குமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாலியன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெங்க்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்து இதை மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணங்கள் வந்து ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, நம்ம வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அதனால் வந்து நம்ம கண்ட்ரியோட இதுவே வந்து நிறைய ஏரியாவே லார்ஜ் ஏரியா. ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பற்றிலாம் எழுதணும் இல்லையா, அதனால் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸும் நிறையா சொல்கிறாங்க. இதுக்கு பின்னணியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதிலே நிறையா இது சொல்லியிருப்பாங்க அவங்க. அந்த இதுவே ஒரு குட்டி கான்ஸ்டியூஷன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இந்த கான்ஸ்டியூஷன் இந்த பார்ட்டில் இந்த ஆக்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய இதை பாரோ பண்ணி அப்படியே நம்ம கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்போம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிக நீண்ட அரசியலமைப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒன் கான்ஸ்டியூஷன் ஃபார் என்டையர் கண்ட்ரி. நம்ம ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான், நம்ம இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் தான். இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஆனால் இந்த கண்ட்ரி ஒரே கண்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படி இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அவங்க வந்து எழுத வேண்டியதாக இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா வந்து அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து எப்படி இருக்கணும், இல்லை வந்து மக்களுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்க போகிறோம், இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இதில் என்னென்ன இருக்குது, நகராட்சிகள் இருக்கா, இல்லை வந்து இது இருக்கா, யூனியன் கவர்மெண்ட் இருக்கா, எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கையாலே உட்காந்து எழுதியிருக்காங்க. இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷனும் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அமெரிக்காவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அவங்களும் கையால் தான் எழுதியிருக்காங்க. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா யூகே, இங்கிலாண்டை சொல்லுவாங்க. இங்கிலாந்து வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரிஜினலி ரிட்டன் இன் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இதை ஒரிஜினலாக எதில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவர் வந்து கையாலே எழுதியிருக்காரு. நம்ம கான்ஸ்டியூஷன் மொத்தத்தையும் வந்து கையாலே எழுதியிருக்காரு. 2 இதில் எழுதியிருக்காங்க, ஹிந்தியில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று, அந்த மாதிரி 2 இதில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை டெக்கரேட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாந்தினிகேதன் அப்படிங்கிற இதோட ஆர்டிஸ்ட் தான் வந்து இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பார்டர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அந்த புக்கோட பார்டர்ஸு, அந்த ப்ரியாம்பிளோட இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் ஆஃப் சாந்தினிகேதன், அவங்க தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 years 11 months and 18 days. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 years வரைக்கும் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு பாருங்கள், 3 years கிட்ட ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ், இதுதான் இருந்திருக்கு. ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு, 22 பார்ட்ஸ் இருக்குது, 8 ஷெடியூல்ஸில். எப்போன்னு பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய இதெல்லாம் வந்து இதோட உள்ளே வந்து திருத்தியிருக்காங்க, உள்ளே வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் இப்போது வந்து 2021 அக்டோபர் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. நிறைய பார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஷெடியூல் நாள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதான் வந்து அட் ப்ரெசண்ட்டோட நிலவரம். அட் ப்ரெசண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டியூஷனை எழுதினவங்களில் வந்து முக்கால்வாசி பேர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து லாயராக இருந்திருப்பாங்க. லாயராக அந்த சட்ட மேதைகள் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஒவ்வொரு இதுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதோட விளக்கம் கொடுத்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ரொம்ப கான்ஸ்டியூஷன் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய செக்ஷன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, யூகே இது ரெண்டுத்துலேயும் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை தான். நம்ம நாட்டுக்கு வந்து ஒற்றை குடியுரிமை, அதே மாதிரி யூகேலையும் வந்து ஒற்றை குடியுரிமை தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. எந்த கண்ட்ரியில் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவில் வந்து நம்மள மாதிரி ஒற்றை குடியுரிமை கிடையாது, அவங்க இரட்டை குடியுரிமை. அங்கே நம்ம இருக்கோம், இப்போ அமெரிக்காவில் போய் நம்ம வசிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அதே மாதிரி அங்கே உள்ள ஒரு தனியாக ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம், அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக ஒரு நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்டேட்டில் வசிக்க முடியும். இப்போ நம்ம அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் நம்ம வந்து குடியேற முடியாது. அதுதான் வந்து அதுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அமெரிக்காவுக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். This is unlike the United States where every individual is both an American citizen and a citizen of the state. அவங்க வந்து அமெரிக்காவோட சிட்டிசனாகவும் இருக்கணும், இந்த சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட் அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதோட சிட்டிசனாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரியில் நம்ம வந்து வசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை குடியுரிமை. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்க. நம்ம இந்திய மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் எத்தனை உரிமைகள் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். இதில் வந்து நம்ம சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமை இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பார்ட்டில் வரும், எந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி 3ல் ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35 வரைக்கும், விதி வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனதர் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கும். அதில் வந்து இந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை வந்து அதுவும் வந்து அடிப்படை உரிமையாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை நார்மலான ஒரு சட்ட உரிமையாக மாற்றி இந்த அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. இதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி. இது வந்து ஆர்டிகல் 14 to 18. இது வந்து நிறைய டைமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ரைட் டு ஈக்வாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னாலே வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம்லேயே வந்து கீழே வந்து 6 இது வருது. 6 கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது நம்ம எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கூடுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம கூடலாம், அதுக்கான உரிமை. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஒரு பிளேஸ்க்கு வேணாலும் நம்ம போய்க்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு ரெசிட் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, எந்த ஒரு பிளேஸில் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பிளேஸ்லையும் நம்ம போய் தங்கிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் அடாப்டிங் எனி ப்ரொஃபஷன், ட்ரேட் ஆர் ஆக்குபேஷன், நம்ம எந்த ஒரு இதை வேணாலும் பிஸ்னஸை வேணாலும் நம்ம பண்ணலாம், இல்லை நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இருக்குது, சுதந்திரம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 23 to 24, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இந்த கொத்தடிமைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நம்ம வந்து எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியனை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கல்வி அந்த உரிமை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 29லேருந்து 30 வரைக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், இது வந்து ஆர்டிக்கல் 32. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது. இது வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்பாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 32 இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே சொன்ன அடிப்படை உரிமைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம நேரடியாக போய் கோர்ட்டில் வந்து நம்ம கேஸ் போட்டு நம்மளோட உரிமைகளை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது. இட் இன்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வயலேஷன் ஆஃப் திஸ் ரைட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளுக்கெலாம் நமக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து
மீறப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம அப்பீல் பண்ணலாம். ஆர்டிகல் 32 அதுக்கான ஆர்டிகல் என்ன பார்த்திங்கன்னா, ஆர்டிகல் 32ல் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் போய் நம்ம வந்து கேஸ் போட்டு நம்ம அந்த அடிப்படை உரிமைகளை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 226 அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி உரிமை கிடைக்கல, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பீல் பண்ணி நம்ம அந்த ரைட்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஹாவ் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் ஆஃப் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ரைட்ஸ். இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டுச்சு, நமக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி 2 இது பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கல் வந்து 32, ஹைகோர்ட்டுக்கு வந்து 226. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 10 இருந்திருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணுவாங்க 11 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அடிப்படை கடமைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 11. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 தான் இருந்துச்சு. இதோட பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A ஆர்டிகல் 51A விதி 51A அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் வேரியஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒவ்வொரு இப்போ இந்தியாவில் உள்ள மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நேஷ்னல் ஆந்தமை நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம இதில் வந்து எதையும் நம்ம யாரையும் இது பண்ணக்கூடாது, அது மாதிரி நமக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நம்ம கண்ட்ரியில், அது மாதிரி நிறைய கடமைகள் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இது லேட்டராக தான் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10 தான் இருந்திருக்கும், இதை வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே உள்ள பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் பை த பேரண்ட் ஆர் த கார்டியன் டு ஹிஸ் சைல்டு ஆர் அ வார்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். அதாவது அடிப்படை கல்வி 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கறது வந்து இந்த பெற்றவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டராக தான் ஆட் பண்ணாங்க, 11வது கடமையாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த 6 to 14 இயர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு பேரண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் வரும். பார்ட் 4 பகுதி 4ல் Indian Constitution deals with directive principles of state policy அப்படின்னு சொல்கிறாங்க. This part of the Constitution mentions certain guidelines for the state with the objective of socio-economic development. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடையாது, இது கவர்மெண்ட்டுக்குன்னு சில நார்ம்ஸ்லாம் இருக்கணும் இல்லையா, அவங்க இப்படி தான் ரன் பண்ணணும், நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம், மக்களுக்கு நாங்கள் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா, அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கவர்மெண்ட்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கே வந்து வழிகாட்டுற சில நெறிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்லியிருப்போம். சில பிளேசஸில் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சில பிளேசஸில் வந்து ரிஜிடாக இருக்கும், எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் 2 ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நெய்தர் ஹோலி ரிஜிட் நார் ஹோலி ஃப்ளெக்சிபிள். அது வந்து ஃபுல்லாகவே ரிஜிடும் கிடையாது, ஃபுல்லாகவே ஃப்ளெக்சிபிளும் கிடையாது, ரெண்டுமே இருக்குது. மிக்சர் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் சஃப்ரேஜ், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லா மக்களுமே, இந்திய மக்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம். அதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 326 வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் 326 இந்த வயது வந்து வாக்குரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து the elections to the House of the People and the legislative assemblies of states should be done on the basis of adult suffrage. அதாவது இந்த வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நம்ம ஓட்டு போட்டு தான் நம்மளோட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து which means that the citizen of India of age 18 years and above have right to vote and choose their representative. நம்ம 18 வயசுக்கு மேலே நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை நம்மளே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம், அந்த ரைட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்டு போடுற வயசு வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 21 தான் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 18 வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து இந்த 21 ஏஜ் அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணி 18 ஏஜ்க்கு மேலேயே நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 ஏஜ்க்கு உள்ள பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை வழங்கியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எப்போன்னு கேட்பாங்க. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. பட் வந்து இது எப்போ வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் 1989 தான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 கொண்டு வந்தது வந்து 1989. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இது வந்து நம்ம முன்னாடி பிரியாம்பலே நம்ம பார்த்துருப்போம். சாவரின்னா இறையாண்மை, சோஷியலிஸ்ட்னா சமதர்மம், செக்குலர்னா மதசார்பற்ற, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, ரிபப்ளிக் அப்படின்னா வந்து குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம். சாவரின்னா இறையாண்மை, நம்ம நாடு மேலே எந்த ஒரு நாடும் பிற நாடுகள்லாம் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோஷியலிஸ்ட்னா சமதர்மம், எல்லாமே வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். இந்திய மக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை எல்லா இதுலேயுமே வந்து சமமாக நடத்துவோம் அப்படிங்கிறது தான். செக்குலர்னால் வந்து மதசார்பற்ற நாடு, நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம எந்த காடை வேணால் பிலீவ் பண்ணலாம், இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளேஸ்லையுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்தியாவில் வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே இருக்காங்க, எல்லா காடுமே பிலீவ் பண்ணுற பீப்புளுமே இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச காடை வந்து அவங்க பிலீவ் பண்ணிக்கலாம். அதை வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, நம்ம வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதை மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிபப்ளிக் அப்படின்னா வந்து குடியரசு நாடு, நம்ம வந்து குடியரசு நாடு, ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. மற்ற கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சில கண்ட்ரிஸில் வந்து முடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்களோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வம்சாவளி, அவங்க பரம்பரை மட்டும்தான் அந்த கண்ட்ரியே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ட்ரி வந்து அப்படி கிடையாது. நம்ம கண்ட்ரி வந்து மொனார்கி கிடையாது, நம்ம வந்து ரிபப்ளிக் ஸ்டேட், குடியரசு நாடு. யார் வேணால் வந்து எப்போ வேணால் நம்ம வந்து தலைவர்கள் ஆகலாம், நம்ம போட்டி போடலாம், எலெக்ஷனில் வந்து நம்ம போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கலாம், நம்ம வந்து தலைவர்கள் ஆகலாம். அதான் வந்து ரிபப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாடு என்னென்னு பார்த்திங்கன்னா பாராளுமன்ற அமைப்பு முறை, நம்ம கவர்மெண்ட் வந்து பாராளுமன்ற அமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரசிடெண்ட் அவர் வந்து நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து பிரசிடெண்ட் தான் வந்து நாமினல் ஹெட் இல்லைனா கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. He is indirectly elected by the citizen of India for a fixed period of 5 years. இப்போ வந்து நம்ம ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க, நம்ம நாட்டில் ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ஆர் நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து நம்ம இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா வந்து நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவங்க ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ வந்து எலெக்டட் பை த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எவ்வளோ பீரியட்னு பார்த்தீங்கன்னா 5 years தான் வந்து ஃபிக்ஸ்டு பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல், அவர் தான் வந்து பிரதம மந்திரி தான் நம்ம நாட்டோட ரியல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், பிரசிடெண்ட் வந்து நாமினல் ஆர் கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை இந்தியன் சிட்டிசன் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் வந்து டேரெக்டாக நம்ம இந்தியன் பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, நம்ம நாட்டுக்குன்னு வந்து அதாவது நம்ம டிபெண்ட்டாக இருக்காது. ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து சுதந்திரமான ஒரு நீதித்துறை இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு சுதந்திரமானது. அதில் போய் எந்த ஒரு இதுவும் வந்து நம்ம ஆதிக்கம் செலுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற எந்த ஒரு இதுவுமே வந்து பவர்ஸும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. த இந்தியன் ஜுடிஷியரி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நம்ம இந்த நீதித்துறையில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அதை வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், நம்ம கண்ட்ரியில் உள்ள கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய கண்ட்ரியோட நம்ம காப்பி பண்ணியிருந்திருப்போம், அவங்களோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ணி அதை நம்ம வச்சுருந்துருப்போம். பட் நமக்குன்னு சில யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அவங்களேருந்து நம்ம பாரோ பண்ணாலும் அதை வச்சு நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம கண்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பிரிட்டிஷ் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் கான்ஸ்டியூஷன் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். அதில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இப்போ இருக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்து நம்ம அப்படியே வச்சுருந்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரம் 60 countries 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்துலேருந்து எடுத்து நம்ம பாரோ பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு,
அப்புறம் ப்ரியாம்பல் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காலேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணி நிறையா இதை வந்து நம்ம அப்படியே இதில் நம்மளோட கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான டாபிக். குரூப் 1ல் மெயின்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி டாபிக் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக பெருசாக எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா வந்து இதை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து நம்ம பெருசாக எழுதணும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா இதுலேயுமே வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். அதில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து சில டாபிக்ஸ்லாம் சப் டாப்பிக்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அது வந்து ஒரு பெரிய பிக் டாப்பிக்கு, அதே மாதிரி முக்கியமான டாப்பிக்கும் கூட. இதில் வந்து நம்ம சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்த்தோம். இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அது என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதில் ஷார்ட்கட்ஸோடு நான் ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி ஈஸியாக உங்களுக்கு எப்படி நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்கள் சஜஷன்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அப்படி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வேணும், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அப்கமிங் டேஸில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.